அன்பான பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய பிறப்பை கொண்டாடவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறீங்க. இந்த சூழலை நீர்தாமை பார்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுமையாக என்ஜாய் பண்ணுற கிருபை எங்களுக்கு தாங்க அப்பா. பிள்ளைங்க இந்த நாளுக்காகத்தான் நிறைய நாள் பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அது வீண் போகாதபடிக்கு இங்கே ஸ்டேஜில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பார்க்கிறவர்கள் அறியட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. நீங்க சகலத்தையும் பார்த்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவதாக நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகிறோம். அதனால் கர்த்தாவே, நீர் சகலத்தையும் கூட்டி தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை உம்மிடத்தில் வரவிடுங்கள் என்று நீங்க சொன்னீங்க. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அவங்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம், அவங்களுடைய வருங்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தினாலும் வளத்தினாலும் தேவ கிருபையினாலும் மனுஷ தயவினாலும் பிள்ளைகளை விருத்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கட்டும், ஒளியின் பிள்ளைகளா இருக்கட்டும், சமாதானத்தின் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ட் ஹலோ கிட்ஸ், எவ்ரிபடி ஹலோ, ஹாய். ஓகே, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஹலோ கிறிஸ்மஸ் தாத்தா, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ் 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 ஹேவ் யுவர் சீட்ஸ். உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு இங்க இந்த இடத்துல பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? கவனிக்கவே இல்லையா? இங்க வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? அது 10 பேர் தான் சந்தோஷமா இருக்கா? ஓகே, 10 ஆனால் பரவாயில்ல, ஃபைன், குட், ஆல்ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்ட்டை நம்ம அழைக்கும்படியாக வாங்க, கரங்களை தட்டி நம்ம அழைக்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன், கேட்கல. வெரி குட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நிறைய சந்தோஷமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். யாரு நமக்காக? நம்ம கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்ப கொண்டாட வந்திருக்கோம். நம்ம பர்த்டே கொண்டாடினா எவ்வளவு ஜாலியா இருப்போம். ஆனா அவர் பிறந்த அந்த நாளை ஊரே கொண்டாடுது. ஆமா தானே? நீங்களும் கொண்டாட தானே வந்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறோம். இப்போ அதாவது எப்படி சொல்றதுன்னா, முதல்ல வந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். முதலாவது உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இங்க யார் இருக்கா? ஏசப்பா நம்ம மத்தியில நமக்கு முன்பாகவே வந்து என் பிள்ளைங்களாம் வந்து என் பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு இங்க என்ன பண்றாரு? ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சோ ஏசப்பாவை வரவேற்கும் வண்ணமா நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு முடியுமோ நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போமா? இல்லையா? நம்ம ஹீரோவே அவர் தானே. ஓகே, சூப்பர். நம்ம ஹீரோவை வரவேற்றாச்சு. அதே போல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிற உங்க பெற்றோர்களுக்கு நீங்களே நல்லா ஜோரா கை தட்டுங்க பாப்போம். அப்புறம் விசேஷமா எங்க ஊர்ல இருந்து அதாவது நான் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிற விஷயம், எங்க ஊர்ல இருந்து நான் பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, நான் டியூஷன் சொல்லி கொடுத்த பிள்ளைங்க இன்னைக்கு இயேசுவோட பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கீங்க. நீங்க வந்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்க வருகைக்காக நாங்க காத்திருந்தோம். அதே போல நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. கூட்டிட்டு வந்த அம்மாவுக்கும் என் தங்கைக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். எல்லாரையும் சேர்த்து நாங்க வரவேற்கிறோம். விசேஷமா ஆதி தம்பியும் நம்ம வரவேற்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தா, வி வெல்கம் யூ. ரொம்ப சந்தோஷம் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தோடு நீங்க வந்தது. உங்க எல்லாருக்கும் நீங்களே நல்லா ஜோரா கை தட்டிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் நீங்க அமைதியா இருக்கணும். இனிமே யாரோட நேரம்? கர்த்தருடைய நேரம்.
இயேசுவோடைய நேரம். ஏசப்பாவை கொண்டாடுறதுல நம்ம கவனம் இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது நம்ம ஆராதனை பாடல் ஒன்று நாங்க டீமா பாட போறோம். ஸோ நான் எங்க டீமை வெல்கம் பண்றேன், எங்க அத்தையை வெல்கம் பண்றேன், இமான் தம்பி, அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆராதனை பாடல் உங்களுக்காக பாட இருக்கிறோம். எல்லாரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிற பாடல் தான் இது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அப்படி நீங்க இயேசுப்பாவை வர்ஷிப் பண்ணலாம். அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாமே தேவ மகிமைக்குன்ட்டு தான் நம்ம ஒன்னொன்னும் பண்றோம். இது நீங்க எல்லாம் சேர்ந்து இயேசுப்பாவை கொண்டாட வந்திருக்கீங்க. எங்களால முடிஞ்ச ஒரு பகுதி நாங்க ஆராதனை செய்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா?
ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு வெல்கம் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் செய்வோம், அப்படிதானே? ஆமா தானே? இப்போ உங்க ஸ்கூல்ல ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்க, மிஸ் என்ன பண்ணுவாங்க? முதல்ல வெல்கம் டான்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. அதே போல ஒரு வெல்கம் டான்ஸ் பண்ண எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளை ரொம்ப கியூட்டா இருப்பா, அழகா இருப்பா, அவ தான் சேர்ந்து உங்களை வரவேற்க போறா. சோ நம்ம அக்ஷயாவை கரங்களை தட்டி வரவேற்போம். பாட்டு சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 நிமிஷமா இருந்தாலும் பாப்பாவுக்கு உண்மையா பரதநாட்டியம் தெரியாது, ஆனால் சொல்லி கொடுத்ததை வச்சு ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க எல்லாம் கரங்களை தட்டுறதை வச்சு அவங்க சூப்பரா ஆடிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆடிட்டாங்களா? இன்னொரு வாட்டி கரங்களை தட்டிடுவோமா? ஓகே, எங்களுடைய ஆராதனையை பாத்தீங்க. இப்ப சின்ன பிள்ளைங்க சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஆராதிக்க போறீங்க. குரூப் சாங் துதிகள் ஓயாது.
பாடின பிள்ளைகளுக்கு நம்ம கரங்களை தட்டுவோமா? அதாவது வாய்ஸ் நல்லா இருக்கா, இல்ல நல்லா பாடுறாங்களா, பீட்டுக்கு ஏத்த மாதிரி பாடுறாங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்ல. பிள்ளைங்க எப்படி பாடினாங்கிறது தான் முக்கியம். உங்க பாட்டுல நாங்க சந்தோஷப்பட்டோமோ இல்லையோ, பரலோகமே சந்தோஷப்பட்டுருச்சு. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா உங்களுக்கே நீங்க நல்லா கை தட்டிக்கோங்க. ரொம்ப அழகா பாடுனீங்க. நிஜமாவே இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து தான் நீங்க மியூசிக்கோட பாடுறீங்க, ரைட்? ரொம்ப அழகா பாடுனீங்க. காட் பிளஸ் யூ. அதுக்கடுத்து இப்போ இதுவரைக்கும் நம்ம ஒரு டான்ஸ் பார்த்தாச்சு, ஒரு பாட்டு பார்த்தாச்சு. கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒண்ணு இருக்கு, அத பிள்ளைங்க சொல்ல போறாங்க. சோ மெமரி வர்ஸ் எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை நான் வரவேற்கிறேன். ஜுவானி, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. தேங்க்யூ. கேட்கலாமா? அடுத்து ஆருஷ்யா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். எசையா 7:14. வெரி குட். மனப்படமா சொல்லிட்டா, மறக்காம. ரொம்ப சந்தோஷம். அடுத்து மிதேஷ். காலம் நிறைவேறின போது ஸ்ரீ இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்தியர் 4:5. சூப்பர். தர்ஷன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். எசையா 9:6. வெரி குட். அக்ஷயா. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஜக்கரியா 9:9. வெரி குட். நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கு ஜோரா கை தட்டிடுவோமா? ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க அவருக்குரியவர்களா மாறிடுவாங்க. சோ இப்போ கொஞ்சம் போர் ஆயிடுச்சா, ஒரு டான்ஸ் பாத்துருவோமா? குரூப் டான்ஸ். வாய்ஸ். அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான்னு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு, என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான்னு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் 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 சந்தக், தக்குடு தக்குடு தக்குடு
பாவிய லேவியாக மாத்தி வச்சது யாரு அவருக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு நிலைக்குள்ளே கலை சலைகளை நிமித்தி வச்சது யாரு சிறை கலை மலை தலை வந்தவரை மலை சொல்ல கேளு Hey, I have a reason to dance. Hey, I have a reason to shout. For I am filled with grace. Hey, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala. H-A-L-A-N, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala. H-A-L-A-N, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala. H-A-L-A-N, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala, hey, hala. H-A-L-A-N. நம்ம ஒரு குட்டியா ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாமா? கேம் வேண்டாமா? விளையாடலாமா? சரி, ஓகே. இந்த கேமோட ரூல் நான் சொல்லிடுறேன். உங்க கையில ஒரு பந்து கொடுப்போம். இது ஒன்லி சின்ன குழந்தைங்க எல்லாம் கீழே வந்து உட்காந்துக்கோங்க. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க கையில ஒரு பந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு மியூசிக் போடப்படும். அந்த மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் அந்த பந்தை நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொருத்தருக்கா பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மியூசிக் ஸ்டாப் ஆகும். யார்கிட்ட ஸ்டாப் ஆகுதோ அவங்க எந்திரிச்சு நின்னீங்கன்னா அவங்க கிட்ட 1ல இருந்து 11 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் கேட்போம். நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்க சொல்றீங்களோ அந்த நம்பருக்குரிய ஒரு கவர் கொடுப்போம். அந்த கவருக்குள்ள என்ன இருக்குன்னு கொட்டி அதுல ஒரு வேர்டு இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும். எதை பத்தி அப்படின்னா கிறிஸ்மஸ் சம்பந்தமான வார்த்தைகள் தான் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா அதை அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி யாரு ஒரே நிமிஷம் தான் உங்களுக்கு, 2 நிமிஷம், 2 minutes உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி அந்த வார்த்தை என்னன்னு யார் சொல்றீங்களோ பார்க்கலாம், அவங்க தான் வின்னர். ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? லாவியா, கரெக்ட். வாங்க. ஒண்ணுமே இல்ல, அதுல ஒரே ஒரு வேர்டு இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? எந்த நம்பர் சூஸ் பண்றீங்க? இப்படி நின்னுக்கோங்க நேரா. எந்த நம்பர் சூஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட். ஓகே, இத ஓகேவா? 2 minutesல நீங்க இதை அரேஞ்ச் பண்ணணும். அதை ஓபன் பண்ணி பாருங்க. கமான் கமான், எல்லாம் கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க.
58 minutes பாருங்க. ஒரே ஒரு வேர்ட் மட்டும் கரெக்ட் பண்ணணும் பாருங்க. திரும்பி ஒண்ணு மாத்திட்டீங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இன்னும் 39 செகண்ட்ஸ் இருக்கு. நம்ம செலிப்ரேட் பண்ற ப்ரோக்ராம் பேர் தான் அது. கண்டுபிடிங்க. கரெக்டா ஸ்பெல்லிங் வைங்க. அவ்வளவுதான். கை தட்டுங்க. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. 19 நிமிஷத்துக்கு முன்னாடியே செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மள கரங்களை தட்டுவோமா? ஆக்சுவலி அவங்களுக்கு சுத்தமா தெரியல, சொன்ன ஒரு க்ளூல கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். உட்காருங்க. அடுத்து ஸ்டார்ட் த மியூசிக். வந்து பாஸ் பண்ணுங்க. கமான் லோகித், வாங்க வாங்க. ஓகே, நம்பர் சொல்லுங்க. இதுல எது சூஸ் பண்றீங்க? 3. ஓகே, நாங்க இதுல என்ன, ஒரே நிமிஷம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான் கமான் சேர் அப். இதுல என்ன இருக்கு? அதுல இன்னும் இருக்கான்னு பாருங்க. அதுல இன்னும் வேர்ட் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? எடுங்க, எல்லாத்தையும் எடுங்க. அஞ்சு வார்த்தை. ஒரு வேர்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்கு. என்னது? அவ்வளவுதான். வாவ், சூப்பர். கரெக்ட் தட்டுங்க. லைட். லைட். Who is a light? யார் நமக்கு லைட்டா இருக்கா இப்போ? Jesus is our light. கரெக்ட்டா? ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க. அகைன் பந்து பாஸ் பண்ணலாமா? டீச்சர் பந்த கையில கொடுங்க. ஓகே, ஸ்டார்ட் தி மியூசிக். பொறுமையா, அவசரப்படாதீங்க. பொறுமையா 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 எடுங்க, பந்து எடுங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்ஷயா. அக்ஷயா, உங்க நம்பர் சூஸ் பண்ணுங்க. 6, நம்பர் 6 எடுத்துக்கோங்க. இந்த கவரை வெயிட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கமான், கை தட்டுங்க கை தட்டுங்க. உள்ள இருக்கிறத முதல்ல எல்லாத்தையும் எடுத்துருங்க. முடிச்சிட்டாங்க. வெரி குட். கை தட்டுங்க. பீஸ். சமாதானம் அப்படிங்கிற வார்த்தைய அழகா அவங்க பார்த்த உடனே கெஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கழுத்துல தட்டுங்க. ரொம்ப சீக்கிரமான மினிட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. ஓகே, அகைன் பந்து பாஸ் பண்ணலாமா? ஜுவானி. நம்பர் சொல்லுங்க. 2. எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற வெயிட் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க. கமான், கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க.
ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சிடலாம். எல்லா வேர்டும் கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடா தான் இருக்கும். நல்ல ஸ்பெல்லிங் கரெக்டான்னு பாருங்க. உள்ள இருக்கான்னு பாருங்க. ஓகே, என்ன வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. பெத்லஹேம். பெத்லஹேம் ஊருன்றது யாருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? என்ன ஊர் அது? இயேசு பிறந்த ஊர். ஓகே, கேம் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? நல்லாவே இல்லையா? யாரெல்லாம் எனக்கு பந்து வரவே கூடாதுன்னு நினைச்சது? வெரி குட். ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாமே சூப்பரா பண்ணீங்க. ஐ திங்க் அக்ஷயா வந்து ரொம்ப சீக்கிரமான மினிட்ல முடிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு நல்லா கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? இப்போ இவ்வளவு நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பாட்டு கேட்க போறோம். பாய்ஸ் வந்து நமக்காக எபினேசரே அப்படின்ற பாடலை பாட போறாங்க. நம்ம பாய்ஸ் டீம் வரவேற்கலாமா?
ஓகே, கரங்களை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துவோமா? ரொம்ப அழகா பாடுனீங்க. அவங்களால பாட முடியலன்னே கீழே இருக்கிற டீம் அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பிள்ளைங்க என்னன்னா பொறாமையில நீங்க நல்லா பண்ணணும்னா நல்லா பண்ணணும்னு சொல்லி தர மாட்டாங்க, அப்படிதானே? பட் நீங்க எல்லாருமே ஏசுப்ப பிள்ளைங்களா இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறீங்க. அதை பார்க்க முடியுது. உங்க எல்லாருக்குமே நீங்க நல்லா ஜோரா கை தட்டிக்கிறீங்களா? ஓகே, இவ்வளவு நேரம் அமைதியா போச்சு. ஒரு புயல் போல பாட்டு வரப்போது. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க. நம்ம எல்லாரும் வரவேற்போம். கைகளை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோமா? மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, ஆசந்தா எங்க எல்ல. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு, சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார். மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் வாணிக்கம் பிறந்தாரே. பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே, அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே. மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில கொளவை சத்தம், கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல.
பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. 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 எப்படி இருந்துச்சு? என்னப்பா சத்தமே காணோம். நல்லா இருந்துச்சா? எல்லாம் டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா ஆன மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 10 minutes நம்ம பாஸ்ட் நம்ம கிட்ட பேச போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க என்ன பேச போறாங்கன்னு எல்லாம் அமைதியா இருந்து கேட்க போறோம். சரிங்களா? கரங்களை தட்டி நம்ம பாஸ்ட வரவேற்போமா? ஜோரா ஜோரா தருங்க. ஓகே, மத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனம் தொடங்கி அப்படியே நம்ம வாசிக்கலாம். சரிங்களா? வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேவில் உள்ள பெத்லெஹேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெஹேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். கிறிஸ்மஸ் யார் திரும்ப கொண்டாடுவாங்க? பலர் நினைச்சுன்னு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்கன்ட்டு. ஆனா இந்த வேதத்தில் நம்ம இப்ப பார்க்கிறோம், கிறிஸ்மஸ் ராஜாக்கள் தான் கொண்டாடுவாங்களாம். ராஜாக்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகை என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்னத்தை கொண்டாடுறீங்க? அப்போ உங்களை கடவுள் என்னன்னு சொல்றாரு? ஆமே, பெண்கள் ராணி. ஓகே, சரிங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்க 2 வகையான மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு பெயருக்கு ராஜா, 2வது உண்மையிலே ராஜா. அது என்ன பெயருக்கு ராஜான்னு பாத்தீங்கன்னா, பெயருக்கு ராஜா இந்த மனுஷன் சுயநலமா இருக்கிறார். யாரு? ஏரோதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர். இந்த மன்னர் என்ன பண்றாரு? அவர் நான் நினைக்கிறேன் இரவு நேரத்துல உறங்கி கொண்டு இருப்பார் நினைக்கிறேன். அவருடைய அரண்மனை வாசல்ல ஒரு 4 பேர் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டும் பொழுது திறந்து பாக்குறாரு. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பால்கனில இருந்து பார்த்தாராம். பார்த்த உடனே அவர் மலைச்சு போயிட்டாராம். ஏன்னா எத்தனை ராஜாக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்க்க வந்தார்கள் நமக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க. என்னங்க, இப்ப நீங்க பைபிள்ல இப்ப படிச்சீங்க இல்லையா, 3 ராஜாக்கள் எங்கேயா வந்துச்சா? அப்படியாக யோசிக்கிறீர்கள். என்னங்க,
இல்லையா? நமக்கு பொதுவா சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 ராஜாக்கள். ஆனா வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 300 பேரா வந்திருப்பாங்கன்றாங்க. 300 பேராவது வரலன்னா இந்த மனுஷன் மலைச்சு போயிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3 ராஜா கேக்குறாங்க, சார் இந்த யூத நாட்டுல ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இளவரசர்கள் தான் பிறப்பாங்க, ஆனா பிறக்கும் போதே ராஜாவை பிறந்தது யாரு? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க சொல்றாங்க இந்த ராஜாக்கள், எங்க நான் கிழக்குல இருந்து வரோம், கிட்டத்தட்ட கிழக்குல இருந்து வரேன்னு சொல்லும் போது என்னன்னா இந்தியால இருந்து ஆசியா கண்டத்துல இருந்து இப்படி வராங்க. அப்படி ஆசியா கண்டத்துல இருந்து இந்த பக்கம் இருந்து அப்படி வரும்பொழுது என்ன பண்றாங்க, அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி கொண்டே வர்றாங்க. பாருங்க, உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஏரோது மன்னர் ஒரு யூதன், அந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியல. ஆனா எங்கேயோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, தேடி அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஓடி வராங்க. நான் சொல்லட்டுங்களா, நீங்க எல்லாரும் எதற்கு வந்திருக்கிறீங்க? கடவுளுடைய தரிசனத்தை தெரிந்து கொள்வதற்காக, தேவ பிரசன்னத்தை, கடவுளுடைய உறவை நாடுகிறீங்களா ஒருத்தரும் இல்லையா? உண்மைதானுங்க. எல்லாருமே நம்ம கடவுளுடைய உதவியை நாடுறோம் இல்லையா? சில சமயத்துல என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது, என்ன சவால்கள் நமக்கு தெரியாது, என்ன போராட்டம் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், சில பேர்லாம் நான் பாத்துக்கிறேன் சிரிச்சுனே இருப்பாங்க, டக்குன்னு முகம் மாறணும், என்னடான்னு பார்த்தா நிறைய சிரிச்சு நம்ம நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலன்னு வாங்க. அந்த மாதிரிலாம் இருந்து பார்த்திருக்கீங்களா? ஆனா நான் சொல்றேன் பாருங்க, கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியம் இருக்கும்போது நம்ம நல்லாவே சிரிக்கலாம். ஹலோ, அதுக்காக நல்லா சிரிங்களேன். நல்லா காமெடி பண்றாப்பா பையன். இல்ல நான் சொல்றது விலகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த ஏரோது மன்னர் என்ன பண்றாரு, மலைச்சு போய் பாக்குறாரு. எப்படி இத்தனை ராஜாக்கள் நிக்கிறாங்களே நம்ம. இந்த ராஜாக்கள் கேட்கறாங்க, இந்த யூத நாட்டுக்கு பிறந்த ராஜா எங்கே அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே அவருக்கு என்னன்னு புரியல. அதனால அங்க இருக்கக்கூடிய சனகரிப்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா, கிட்டத்தட்ட 72 மனிதர்கள் கொண்ட ஒரு குழு, ஆசாரியர்கள் கொண்ட குழு, அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா ஐயர்மார்கள், ஓகேங்களா? அவங்கள கொண்ட ஒரு குழு என்ன பண்றாங்க, அவங்க சனகரிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழுவை கூப்பிடுறாரு. நடுராத்திரி 72 பேரை கூட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே வெளியில கசகச, இப்ப உள்ளேயும் கசகச, சரிங்களா? வராங்க, கேட்கிறாரு, என்ன சொல்றாங்க ஒன்னும் புரியலையே அப்படின்னும் பொழுது, இல்லங்க இப்படி ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னவா, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை இவங்க திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னா, நீ பெத்லஹேம் என்னும் ஊரா இருக்கிற எப்ராத்தா என்னும் பெத்லஹேமே, நீ சிறுவனா இருந்தும் நீ சின்ன ஊரா இருந்தும் உன்கிட்ட இருந்து ராஜா ஒருத்தர் புறப்பட்டு வருவார், அவர் உலக ரட்சகரா இருப்பாருன்னு வசனம் சொல்லுதுங்க. தீர்க்க தரிசனங்க இது அப்படின்னு பொழுது யோசிச்சு பாருங்க. உலகத்தின் ரட்சகர்னு சொல்லும் பொழுது யாரு போய் ஓடி போய் பார்த்துருக்கணும்? ஏரோது மன்னர். ஆனா என்ன சொல்றாரு, நீங்க போயிட்டு அந்த புள்ளை எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்றாரு. நான் சொல்றேன் இல்லையா, 2 வகை ராஜான்ட்டு. ஒரு ராஜா பெயருக்கு ராஜா. ஆனா நான் சொல்றேன் பாருங்க, என்னை கேட்டா அந்த மனுஷன் ஏரோது ராஜா இல்ல, எத்தனையோ மைல் கணக்குல அவங்க கடந்து அவங்களுடைய சொத்தை வித்து, அவங்களுடைய நிலங்களை வித்து, ஒரு பெரிய ஒரு ஆஃபரிங் மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்க. இப்ப நம்ம ஊர்ல நம்ம காலத்துல நம்ம ஈஸியா ஒரு நாட்டுக்கு போனோம்னா பிளைட்ல போயிடலாம், இல்ல வேற ஏதாவது வழியில போகலாம், கப்பல்ல போகலாம், இல்ல பக்கத்து ஊருக்கு ஏதாவது போகணும்னா பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பிளைட் இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு, பல வாகனம் இருக்கு. அந்த காலத்துல ஒண்ணு குதிரை, ஒட்டகம், கழுதை, அப்படியும் இல்லைன்னா நடபாதை. இந்த 4 வழிய வச்சுக்கிட்டு ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு கடந்து வராங்க. அப்ப எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்கும், எவ்வளவு உணவு தேவைப்பட்டிருக்கும். வருகிறவர்கள்லாம் ராஜாக்கள். அப்ப ராஜானா சும்மா தனியா வருவார் நினைக்கிறீங்களா? நம்ம ராஜான்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், பரிவாரங்களோடு வருகிறாருன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப அவருடைய பரிவாரங்களோட வந்திருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்ன எவ்வளவு தேவை இருந்திருக்கும், அவங்க எவ்வளவு பினான்சியலா வளர்த்தியா இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு மனுஷங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு குழந்தைய பார்க்க வராங்க. ஏன்? இந்த மனுஷனுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. நான் சொல்லட்டுங்களா, இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, ஆனா நிறைய பேருக்கு இல்லாத வெளிப்பாடு உங்களுக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ராஜாக்கள். கிறிஸ்துமஸ் சொல்லும் பொழுது இதுதான் விஷயமே. என்னது, நான் ஒரு ராஜாவை போல இருந்து என் ராஜாதி ராஜாவினுடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறேன் நான் சொல்றேன். ஆமென். இவர்கிட்ட வந்தா என்னங்க பெரிய புண்ணியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா முடிக்கும் போது ஒரு வசனம் வந்துச்சு. என்னங்க வந்துச்சு, அவர்கள் ஏரோதியனுக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, அடுத்து வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். நான் சொல்லட்டுங்களா, கடவுளை நம்பி அவர் முன்னாடி போனீங்கன்னா அதே வழியில உங்களை கொண்டு போக விட மாட்டார். அவர் வேற வழியா உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வழி அது கொஞ்சம் தான், ஆனா கடவுள் புது வழியை நமக்கு உருவாக்குவார். நீங்க இப்படி வரீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எதிரிகள் உங்களை நோக்கி வராங்கன்னா வசனம் சொல்லுது 7 வழியா சிதறி போவாங்கன்னு சொல்றாரு.
நான் உங்களை கேட்கிறேன், எதிரிகள் உங்களை அழிக்கணும்னு வரவங்களை உங்களால ஏதாவது பண்ண முடியுதா? சரி, யாரு சார் அந்த எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோபம்னு ஒரு எதிரி, பொறாமைன்னு ஒரு எதிரி, வஞ்சனைன்னு ஒரு எதிரி. நான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்கள சொல்ல, சரிங்களா? நம்முடைய உணர்வுகளே நமக்கு சில சமயம் எதிரியா இருக்கிறது. கடவுள் என்ன சொல்றாரு, மொத்த பூமியும் படைச்சிட்டு முதல் மனுஷனை வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாராம். வச்சுட்டு சொல்றாரு, நீ பலுகு பெருகு பூமியை நிரப்பு, என்ன சொல்லுங்க, ஆண்டுகொள்ன்றார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வார்த்தைக்காக சொல்லுங்க, ஆண்டுகொள் அப்படின்றார். ஆண்டுகொள்ன்றது யாருடைய வார்த்தை? அது யாரு ஆளுவா? சத்தமா சொல்லுங்க. ராஜாக்கள் ஆளுவாங்க இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாரு, மனுஷனை படைச்சிட்டு சொல்றாரு, நீ பழுகு, நீ பெருகு, நீ பூமியை நிரப்பு, நீ ஆண்டுகொள்ன்றாரு. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு செடிக்காக நம்ம வந்து அடிமைப்படுறோம். அந்த செடியை வறுத்து பேப்பர்ல சுருட்டி வாயில வச்சு அப்பதான் சில பேர் தூக்கமே வருது இல்லையா? கடவுள் என்ன சொன்னாரு, சமுத்திரத்தை ஆளுன்னாரு. அவரு சொல்றாரு, பைபிள்ல வருது, மொத்த சமுத்திரத்தை ஆளுன்றாரு. ஆனா 1 லிட்டர் பாட்டிலுக்கு விழுந்துடுறோம். ஹலோ, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இயேசு அண்டை நீங்க வரும்பொழுது அவர் உங்களை ராஜாக்களாய் மாற்றுவார். ஒரு வழியா வந்தீங்கன்னா கர்த்தர் வேற வழியா உங்களை கொண்டு போவார். ஆமென். அப்ப கிறிஸ்துமஸ் சொல்லுகிற செய்தி ஒரு பிரம்மாண்டமான செய்தி. என்ன தெரியுமாங்க, கர்த்தருடைய பிறப்பை இந்த ராஜாக்கள்லாம் எப்படி பார்த்து வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். தெரியும், பரவாயில்ல, நல்லா எல்லாருக்குமே தெரியுது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். நட்சத்திரத்தை பார்த்து அவங்க வராங்க, பின்தொடர்ந்து வராங்க இல்லையா? நான் இப்போ ஒரு சில சமயம் நான் வந்து தனியா யோசிக்கிறது உண்டு, தனியா பேசுறதும் உண்டு. தப்பா நினைச்சுக்காதீங்க. தனியா பேசுறதுனா கொஞ்சம் இந்த மாதிரி பேசுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி பண்ணுவேன், சரிங்களா? அப்போ பேசும்பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, கடவுள் ஏன் நட்சத்திரத்தை காட்டி அதை வந்து ஒரு அடையாளமா வைக்கணும்? ஏன் வேற ஏதாவது வைக்கலாமே? கடவுளை வந்து ஆட்டுக்குட்டிங்க நிகரா சொல்லுவாங்க. அப்ப ஆட்டுக்குட்டின்னு அப்படியே எல்லாருடைய ராஜாக்கள் வாசல் வீட்டு வாசல்ல நின்று மே அப்படின்னு கத்தி, வா உன்னை குழந்தைய காட்டுறேன் வா மே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுனே வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் லாஜிக்கா இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை ஒரு அடையாளமா வைக்கிறார். ஏன் தெரியுமா? நட்சத்திரத்தை நீங்க பார்க்கத்தான் முடியும், எனக்கு தெரிஞ்சு அதனுடைய வெப்பத்தையும் நீங்க அனுபவிக்க முடியாது. ஆனா அதை ஜஸ்ட் உங்களால ரசிக்க மட்டும்தான் முடியும். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், அந்த நட்சத்திரம் பூமிக்கு வர முடியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அதை தான் சொல்லுகிறது. கண்ணுக்கு மட்டுமே எட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கர்த்தர் கீழே வர தேவையும் இல்லை, வர விருப்பமும் இல்லைன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா பரலோகம் அவ்வளவு அழகான இடம். ஆனா என்ன பண்றாரு, அவ்வளவு தூரத்தில் இருக்கிற கர்த்தர் என்னால வர முடியும், ஐ கேன் டூ த இம்பாசிபிள் திங், நீங்க நினைச்சே பார்க்க முடியாத விஷயத்தை நான் செய்வேன். கடவுள், நான் ஆவியா இருக்கிறேன், ஆனா உங்களுக்காக மனு அவதாரம் எடுத்து உங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு கன்னி வயிற்றிலிருந்து நான் பிறந்து நான் வருகிறேன். எதற்காக? உங்களை தரிசிக்க அவர் சொல்றேன். கிறிஸ்துமஸ்னுடைய ஒரு காரியமே என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். என்னது? நான் ஒரு ராஜாவை கடவுள் மாற்றுகிற நேரம் கிறிஸ்துமஸ். வரவே முடியாத இடத்துல இருந்து கடவுள் என்ன பண்ற, திரும்பவும் உனக்காக நான் வரேன்னு சொல்லுகிற ஒரு காரியம் தான் கிறிஸ்துமஸ். அப்போ நீங்க கொண்டாடுறீங்கன்னு பொழுது நீங்க சந்தோஷப்படுங்க, நீங்கள் ராஜாக்கள். நான் சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் ஆளுவீர்கள், உங்களுடைய சவால்களை நீங்கள் ஆளுவீர்கள். கடவுள் உங்க கையில கொடுத்தா எந்த காரியத்தை கொடுக்குறாரோ அந்த விஷயத்தை நீங்க பழுகி பண்ணுவீங்க, பெருக பண்ணுவீங்க, பூமியை நிரப்ப பண்ணுவீங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம வருகிற ப்ரோக்ராம்ஸை நம்ம கவனிக்கலாம். உண்மையாவே கிறிஸ்மஸை பத்தி இப்படி ஒரு வார்த்தையை நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன், நீங்களுமா? ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ்க்கு ஒரு விளக்கத்தை இப்படி கொடுக்க முடியுங்கிறத எங்க பாஸ்டர் நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முறை எங்க பாஸ்டருக்கு ஜோரா கைத்தட்ட முடியுமா? ஓகே. அடுத்து நம்ம மெமரி வர்ஸ் கேட்க போறோம். பிள்ளைங்க 1 by 1 வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறாங்க. ஒரு நிமிஷம், எல்லாரும் பிள்ளைங்க வசனம் சொல்ல போறாங்க. நம்ம அவங்கள உற்சாகப்படுத்துவோம். ரொம்ப குட்டியா ஒரு பையன் நின்று இருக்கான், பாப்போம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஏசாயா 62:4. Praise the Lord. கர்த்தரின் பிறப்பை பற்றி மனன வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
கர்த்தர்த்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவர், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 7:6. பிரைஸ் தி லார்ட். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. பிரைஸ் தி லார்ட். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடு நாமம் நமது நீதியாயிருக்க கர்த்தர் என்பதே. தேங்க்யூ. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 1:11. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:22. பிரைஸ் தி லார்ட். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். லூக்கா 1:31. பிரைஸ் தி லார்ட். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். லூக்கா 1:30. பிரைஸ் தி லார்ட். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்ற. லூக்கா 2:10. பிரைஸ் தி லார்ட். அவன் இதோ ஒரு கண்ணகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. மத்தேயு 1:23. உன்னதத்தில் இருக்கின்ற தேவன் மகிமையில் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. ஜோரா கை தட்டுவோமா? எல்லாம் எப்படின்னா சொல்லி முடிச்சிடணும்னு கடகன்னு சொல்லிட்டாங்க, ஆனா யாருமே மறக்காம சொன்னாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து நம்ம ஒரு குரூப் டான்ஸ் பார்க்க போறோம். கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க, கொஞ்சம் ஓகே. அவங்க ரெடி ஆயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அவங்க ரெடி ஆயிட்டு வர்றதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சாங் கேட்க போறோம். நம்ம பாஸ்டர் தான் நம்ம பாட போறாங்க. ஸோ அந்த சாங்கை எல்லாரும் கேட்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார். அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை ஏற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கன்னியிடம் உதித்து, மரியாம் கன்னியிடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனகுமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சீர் மூகஞ்சீர் வாசகர் மின்னுஞ்சீர் வாசகர் மேனி நீரம் ஏழும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனா ரஞ்சிதனா. சங்கீத சந்தோஷமென சோபனம்
பாடவே இங்கிட்டு 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அர்ப்பணர் மெய்ப்பரன் தற்பரனா தாம் தாம் தன்னர வன்னர தீமையற்றிட சங்கித்த 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 சந்தோஷமென சோபனம் பாடவே இங்கிட்டு 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் பாட்டு எப்படி இருந்துச்சு? அது நீங்க கை தட்டுறதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இன்னொரு முறை. ஏன்னா அவர்கிட்ட இந்த பாட்டை பாடணும்னு நான் சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் முடியாதுன்ட்டாங்க. ஆனா இவ்வளோ தூரம் அந்த பாட்டை அழகா பாடுவாங்கன்னு எங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறோம்னு. நிஜமாவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம டான்ஸ் பார்த்துடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. தஞ்சாவூரு பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை தோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நாளும் அவன் நாமம் துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர தஞ்சாவூரு பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை தோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை ஓ பொம்மை அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுதே அற்புதங்கள் குவிய போகுதே சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு
வாழ்கிறனே ஏன் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே ஏன் 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 டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர் 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறனே ஏன் 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 படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன் ஆனாலும் நிற்கிறனே ஏன் 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 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எப்படி இருந்துச்சு டான்ஸ்? நல்லா இருந்துச்சா? எல்லாம் கரங்களை தட்டுவோமா பிள்ளைங்களுக்கு? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியாக வந்துட்டோம். கடைசியாக நம்ம ஒரே ஒரு ஸ்கிட்டு மட்டும் பார்க்க போகிறோம். ஸ்கிட்டு பண்ணோடனே நம்ம அடுத்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்மலாம் கிளம்பலாம். ஸோ கடைசியாக ஒரே ஒரு ப்ரோக்ராம் எல்லாரும் உற்சாகமாக பார்க்கும்படி கேட்குறேன். எல்லாம் கரங்களை தட்டி நாடகம் போடுறவங்கள, ஸ்கிட்டு போடுறவங்கள வரவேற்போம். இந்த ஸ்கிட்டோட டாபிக் வந்து யாருக்கு முதலிடம் அப்படிங்கிறத இவங்க நடிச்சு காட்ட போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியாது, எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நல்ல கனவு வந்துச்சு. இந்த அலாரம் வந்து எழுப்பிட்டுருச்சு பாரு. அலாரத்தை அடி சொன்னா ஆட்டிட்டு இருக்கு. 2 தட்டு தட்டினாதான் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும். டெய்லியும் நான் தான் உன்னை எழுப்பி விடுறேன், நீ என்னைய வந்து அடிக்கிறியா? நீ டெய்லி யூத் சர்வீஸ் போனா நீ இந்த மாதிரி அடிப்பியா என்ன? நல்லா கொரோனா வந்து குரங்கு மருந்துக்குன்னு நீ என்னையே கலாய்கிறியா? 2 பேட்டரியை கைட்டி போட்டுறேன், அப்பதான் நீ பேசவே மாட்டேன். நம்ம எப்படி தூங்க போறோம்? ஹச் ஹச். அண்ணா நீங்க தானே பைபிள், எதுக்கு தும்பிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, என்ன பாருப்பா, என் மேல எவ்வளவு தூசி இருக்கு. முன்னாடிதான் டேவிட் காலைல ஏந்த உடனே என்னதான் எடுத்து படிப்பான், என் கூட தான் இருப்பான். இப்பெல்லாம் டேவிட் என்ன கண்டுக்கிறதே இல்லப்பா, அவன் மாறிட்டான்ப்பா. என்ன அடிக்கும் போதே தெரியும் அண்ணா. Mr. David, you have your one text message. Mr. David, you have your one text message. என்ன எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜா? கூகுள் அசிஸ்டன்ட் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல குரலை கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு மட்டும் இந்த கேவலமான குரலை கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து காலை பார்க்கலாம். Mr. David, கால் இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ். டெக்ஸ்ட் மெசேஜா? சரி பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு 8:30க்கு பார்ட்டியா? வந்துடுறேன். Mr. David, கிச்சு கிச்சு விட்டாதீங்க. டச் பண்ணுன்றியே, இந்த அளவு கூட டச் பண்ண விட மாட்டியே. நீ இல்லைன்னா தான் டச் பண்ணு. பழைய மாடல் மாத்திட்டு புது மாடல் வாங்கணும். என்னது தினைக்கு மூஞ்சி கிழமை ஃபேஸ்புக் பாயிர, இன்ஸ்டா இல்லாம இன்ஸ்டாகிராம் பாயிர, டீ குடிச்சுன்னு ட்விட்டர் பாயிர, வாய்க்காம வாட்ஸ்அப் பாயிர. நீ என்ன சொல்றியா? இந்த மூஞ்சி உனக்கு இதுவே போதும். உன் ஹிஸ்டரி ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கு. நெது ஹிஸ்டரியா? கூகுள் அங்கிள் ப்ளீஸ் கூகுள் அங்கிள்.
உங்க கையை காலான்னு நினைச்சு கேக்குறேன் கூகுள் அங்கிள். என் இஷ்டம் மட்டும் டீல் பண்றேன் கூகுள் அங்கிள். ப்ளீஸ் கூகுள் அங்கிள். பேட்டரி லோ பேட்டரி லோ பேட்டரி லோ. வா, நீ பேசுற வரைக்கும் நான் கேட்டுன்னு இருந்தேன். ஆனா நான் பேச வரும்போது மட்டும் நீ பேட்டரிலன்னு சொல்றியா? ஹீரோ சார்ஜர் வைக்கிற புடிங்கிறான். அப்பதான் நீ பேசவே மாட்டேன். நம்ம மொபைலை பார்த்து என்ஜாய் ஆகணும் மாதிரியே நம்ம டிவியை பார்க்கலாம். எங்க அந்த ரிமோட்? எங்க இருக்கு அந்த ரிமோட்? இப்போ ஆன் பண்ணலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். ஐ, இது ஜானன் தானே? அவர் நேர்ல பாடுறப்ப அவர் குரல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் டிவில பாடுறப்ப அவர் குரல் ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்த சேனல் போலாம். அல்லேலூயா ஓ சன்யா. நியூஸ் சேனல் பார்க்கலாம். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவரிடையே மோதல். என்ன மோதலா? வீட்டை விட்டு வெளியே போனாலே அங்க சண்டை இங்க சண்டை, அங்க குத்து இங்க குத்து. அப்பப்பா, நம்மளுக்கு இந்த டிவியே வேணாம். நம்ம இந்த டிவி ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் இந்த ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னது? அது எடுக்க அங்க உக்காரன்னு இங்க உக்காரன்னு என் மண்டிலே உக்கார, அது எடுக்கிறேன்னு இது எடுக்கிறேன்னு எண்ணெய் ஓடிக்கிறேன். நான் எப்படி வேலை செய்வேன்? ஜான் சைஸ்ல இருந்துக்கிட்டு நீ எண்ணெய் கலாய்க்கிறியா? 22 பேட்டரி கைட்டிடா. அப்பதான் நீ பேசவே மாட்ட. டேவிட், யாரு? என்ன தெரியுதா டேவிட்? பைபிள். உங்களுக்கு தெரியாம இருக்குமா? நான் கிறிஸ்டியன்ல பிறந்ததுக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா எனக்கு ஒரே அசிங்கம். சொல்லுங்க பைபிள். இப்பெல்லாம் மொபைல் போன் டிவி இதெல்லாம் வந்த உடனே என்ன மறந்துட்ட டேவிட். இப்பெல்லாம் என்ன கண்டுக்கிறதே இல்ல டேவிட். இதெல்லாம் இல்லாம உன்னால இருக்க முடியுமா டேவிட்? இது இல்லாம எப்படி லைஃப் ரன் பண்றது பைபிள்? அவன் துக்கமா இருக்கும்போது நான் காமெடி சீன் போட்டு காமிப்பேன். அவன் சோகமா இருக்கும்போது நான் லவ் சாங் போட்டு காமிப்பேன். உங்களால செய்ய முடியுமா? கரெக்ட். அது உங்களோட என்னதான் அதிகமா யூஸ் பண்றான். நீங்களாம் பழைய நான் தான் புது ட்ரெண்டு. இல்ல அவன் போற ட்ரெஸ்ல இருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து என் மூலியமா தான் இருப்பான். நான் இல்ல அவன் கக்கு சோம கூட என்னதான் கொண்டு போறான். மொபைல் அங்கிள் இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லாதீங்க மொபைல் அங்கிள். சும்மா அங்க நியூஸ் பாக்குறதுங்க மட்டும்தாங்க எட்டுன்னு போவேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்ப இதெல்லாம் தானே உனக்கு வேணும்? ஆமா, இது இல்லாம எப்படி இருக்க முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டிருக்க டேவிட். காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பைபிள தான் டேவிட் முதல்ல தேடுவ. ஆனா இப்ப என்ன மறந்துட்ட டேவிட். நீ வேத வசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருந்த. நீ ஏசப்பாவை தேடுறது தான் முக்கியமா வச்சிருந்த. ஆனா இப்ப நீ மாறிட்ட டேவிட். இல்ல நான் மாறல. நீ மாறிட்ட டேவிட். இல்ல நான் மாறல. நீ பாவங்கள் செஞ்சுட்ட டேவிட். இல்ல நான் எந்த பாவமே செய்யல. நீ மாறிட்ட டேவிட். இல்ல நான் மாறல. டான் டான் டட்டான் டான் டட்டான் டட்டான் டான் 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 டட்டான் டான் டட்டான் டட்டான் டான். இதெல்லாம் கனவா? மறுபடியும் அலாரம் அடிக்குது. நம்ம அலாரத்தை ஆஃப் பண்ணலாம். பைபிள். இது எனக்கானது, கடவுள் எனக்கு கொடுத்தது. அப்பா, ஒரு வழியா என்கிட்ட கடவுள் பேசிட்டாரு. இதுக்கு மேல நான் கடவுளுக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் ஏசப்பாவுக்கும் நான் முன்னுரிமை தருவேன். எத்தனையோ வருஷமா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். வெளியரங்கமா நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனா உள்ளரங்கமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் மாறிட்டேன். நீங்க எல்லாரும் மாறுவீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நன்றி. உண்மையாவே ஸ்கிட் ரொம்ப அழகா இருந்துச்சு. யோசிச்சு பண்ணிருக்கீங்க. வி என்ஜாய்ட் யுவர் ஸ்கிட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம ஃபைனல் இதுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்களுக்கு நம்ம gift கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம gift வாங்கிட்டு அடுத்து ஃபைனலாக பாஸ்டர் நம்மகிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடந்து செல்லலாம். முதலாவது நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது என்னுடைய வார்த்தையை மதித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக சின்ன இடமா இருந்தாலும் நீங்கள் தேடி வந்து பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. அதே சமயத்தில் இந்த டீ கப்பு எல்லாமே கேக்கெலாம் ஸ்பான்சர் பண்ணேன். ஸ்பான்சருக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் முக்கியமாக அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா கடைசி இடத்துல நான் கூப்பிட்டாலும் பரவாயில்ல தம்பி நான் அனுப்பிச்சி விட்றேன்னு பசங்களை அனுப்பிச்சி விட்டாங்க.
அண்ட் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லணும்னா நம்ம அக்காவை நான் நன்றி சொல்லணும். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அக்கா வந்து பசங்களை விட்டு இப்போ மட்டும் கிடையாது, எல்லா வருஷமும் வந்து ஒரு பொதுவாக வந்து அனுப்புவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்னால, இனி வர நாட்களில் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது இந்த தாராளமாக பிள்ளைங்களை அனுப்பலாம். இதை விட இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. நிறையா நேரம் செலவு பண்ணி நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஸோ அதனால் இனி வர நாட்களிலும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வோம். அதுக்கான பலனும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அண்டு முக்கியமாக ரொம்ப அழகாக எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப அழகாக பாட்டு பாடினீங்க. அதனால் உங்களுக்காக நான் கை தட்டுறேன். அதுவும் நான் ஆரம்பத்தில் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்தவொடனே யார் சாமி நீன்னு கேட்டேன். இப்படின்னாரு. ஏன்பா என்ன பக்கத்தில் பசங்களாம் சொன்னாங்க, அவன் கேரக்டர் விட்டு வெளில வரணுன்னா இன்னும் அவன் தாத்தாவை தான் நம்புறான். அந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு நான் உண்மையிலே ஒரு பெரிய நன்றியை கூற விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு வந்து நன்றி சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு வரட்டுக்கு சொல்ல அந்த மாஸ்க் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். சரிங்களா, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிள்ளை இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 4 மணிக்கு 4:15 வந்தாங்க. 4:15 7 மணி வரைக்கும் இன்னும் போட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் கைட்டில் 3 மணி நேரமாக வச்சுன்னு இருக்கிறாரு. எப்போ அந்த அந்த உழைப்பு ஒன்று வந்து கர்த்தர் உண்மையாக அவனை ஆசீர்வதிப்பாருப்பா. சந்தோஷம். ஓகே, சரி, பரவாயில்ல. இப்போ முடிச்சு போச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் ஆகுங்களேன். உங்கள் முகத்தை எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி திரும்புங்க, வாங்க. ஓகே. கிறிஸ்மஸ் தாத்தா உயிர் வந்துருச்சு. ஆல்ரைட். சரி, இப்போ கிஃப்ட் கொடுக்குற நேரம். அதனால பெயர்கள் சொல்லப்படும். பெயர்கள் சொல்ல ஒருத்தவங்களா நீங்க ஸ்டேஜுக்கு வாங்க. தீக்ஷிதா வாங்க. ஓகே. அதர்ன்யா, தனுஷ்யா, ஓகே. பவிக்ஷா, சஷ்மி, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். லோகிதா, ஜோஷ்னி, ஜோஷிதன், லாவியா, ஷைனு, லோகித், கிருஷாந்த், பரணி, தருண். அப்ப பரணி யாரு? ரெண்டும் ஒரே ஆளா? ஓகே. தருண், தாத்தா, சுபஜீவன், கிஷோர், காமிலி, இறுதியாக கமிலி. ஹரிசரன், நவீன், ஓகே. ஸ்ருதி,
ஸ்ருதி கிளாப் பண்ணுங்கப்பா. என்னப்பா உங்க கிஃப்ட் வந்தோடனே எல்லாம் அமைதியாயிட்டீங்க. தேங்க்யூ. ஜுவானி வாங்க மேடைக்கு வரும். நிதேஷ், அக்ஷயா, தர்ஷன், ரீனா, டீனா, last but not least, the Don and the gang leader of this Sunday school, Arushya. Okay. அப்படி இதே சந்தோஷத்தோட நம்ம எல்லாரும் ஒரு எண்டிங் பிரேயர் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தை வாங்க, ஜெபம் பண்ணுங்க. வாங்க. வந்து இவங்க பொண்ணை கொடுத்த இவங்க தியாகி இவங்க தான். எனக்கு பொண்ணு கொடுத்த பெரிய தியாகி இவங்க தான், எங்க அத்தை. முடிவு ஜெபம் அவங்க பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஏதோ தகப்பனே சாயந்தரம் 5 மணிலேருந்து இது வரைக்கும் நீங்க எங்க கூட இருந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா பிள்ளைங்களோடைய சந்தோஷத்துக்கும் கூட இருந்து நீங்க அற்புதம் அதிசயம் செஞ்சீங்க. இந்த மன மகிழ்ச்சிக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஆண்டவரே. நீங்க பிறந்த நாளை நாங்க கொண்டாட எங்களுக்கு நீங்க தந்த தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைக்காக, உங்க தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு தடை பண்ணாதீங்களே என்று சொன்னது போல இந்த ப்ரோக்ராம் முழுவதும் பிள்ளைங்களை வைத்து நீங்க செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து மேலும் மேலும் தகப்பனே விருத்தி அடைந்து ஆண்டவரே இந்த பூமியை நிரப்ப என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பிள்ளைகள் வந்து இங்க கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க.
அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் அநேகர் குடும்பம் வந்து நன்மையை பெற்றுக்கொண்டு போவ தேவனை நீங்க உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல எங்க பாஸ்டர் எனக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் குடும்பத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமா ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இருங்க, எல்லாரும் என்னோட குரல் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். சந்தோஷமா ஒரு சில நேரம் செலவு செஞ்சுட்டு நீங்க எல்லாரும் மற்றவர்களோட விஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா ரிலாக்ஸா நீங்க அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்க போகும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப வயிற்று நினைக்கல, இருந்தாலும் எங்களால் முடிந்தது செய்கிறோம். சந்தோஷமா சாப்பிட்டு நீங்க போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you and happy Christmas.